அடுத்து இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாக இருக்கக்கூடிய வீடுகளை அகற்றக்கூடிய பணிகள் கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரை அருகில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு வீடுகள் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடையாறு நதியை சீரமைக்க தமிழ்நாடு அரசானது திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த திட்டத்தினை செயல்படுத்தும் நோக்கோடு இந்த ஆண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த நதியை புனரமைத்து இங்கு உள்ள பகுதிகளில் கரையோரம் உள்ள பகுதிகளில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காகவும் நீர்வாழ் உயிரினங்கள் வாழும் சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்பதால் இந்த அடையாறு ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் அதன் மூலம் மாசுபடுவதை தடுக்கும் கரையோரம் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை மறு குடிபெயர்வு செய்வதற்காக இந்த அகற்றுவது பணிகள் நடைபெறுவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஆற்றங்கரை ஓரமாக வசித்து வரக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் மேலும் மறு குடியமர்வு ஒப்புதல் தராத ஆக்கிரமிப்பாளர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த அடையாறு ஆற்றங்கரை சீரமைப்பதற்கான திட்டத்திற்காகவே ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் கணக்கீடு செய்யப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் அந்த கணக்கீடுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய காயிதே மில்லத் நகர், தாய் முகாம்பிகை நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர், அதே போல எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரக்கூடிய 500க்கும் மேற்பட்ட அந்த வீடுகளை அகற்றக்கூடிய பணிகள் கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் தைலாவாரம், கீரப்பாக்கம், பெரும்பாக்கம் மற்றும் நாவலூர் ஆகிய இடங்களில் இலவசமாக வீடுகள் கட்டப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு 3 மாதத்திற்கு முன்னதாக இவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பலர் இந்த இடத்தை விட்டு இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு இடத்தை விட்டு காலி செய்திருக்கக்கூடிய நிலையில் இங்கிருந்து வெளியேற மறுக்கக்கூடிய நபர்களை உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவர்களை வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அவர்களை வெளியேற்றம் செய்து தற்பொழுது அந்த வீடுகளை இடிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகள் வழங்கப்படாத மக்களுக்கு டோக்கன்களும் இதே பகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட இந்த பகுதியை விட்டு வெளியேறக்கூடிய மக்கள் பலருக்கு தற்பொழுது வரை டோக்கன்கள் கிடைக்கவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசின் மீது வைத்து வருகிறார்கள். தற்பொழுது பொதுமக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடமே நம்ம கேட்கலாம். ஏராளமான பொதுமக்கள் இங்கு இருக்கிறார்கள், அவர்களிடமே கேட்கலாம். வணக்கம் சார், இத்தனை வருடம் இங்க இருந்திருக்கீங்க, இப்ப இந்த பகுதியை விட்டு போறது அங்க கொடுக்கறதுல அந்த பகுதியில இருக்கிறது உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது? இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 40-50 வருஷமா குடியிருக்கோம். இந்த குடியிருப்பு அப்படின்றது இப்போ ஒரு 4 வருஷத்துலயே ஒரு 5 வருஷத்துலயே ஒரு வீடு கட்டிட முடியாது. இப்போ இந்த குடியிருப்பு கட்டுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 40-50 வருஷம் உழைப்பு. இந்த 40-50 வருஷம் உழைப்புல வீடு கட்டியிருக்கு அப்படின்னா அந்த வீடு இடிக்க வராங்க. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வரி கட்டுறோம். அப்ப இந்த வரி கட்டும் போதே இப்ப அரசாங்கத்துல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீங்க வரி கட்டாதீங்க, இது ஆத்த ஒட்டி இருக்கு, நாங்க இதை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்பவே அறிவிப்பு கொடுத்துருக்கணும். எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வரி இருக்கு, குழா தெருவா போட்டிருக்காங்க, குழா இருக்கு. அப்ப அந்த தண்ணி வரி வாங்கி இருக்க கூடாது. நாங்க இது எடுக்க போற ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வரி வாங்கி இருக்க கூடாது. அப்ப வீட்டு வரி வாங்கி இருக்க கூடாது. ஆத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அளந்து இருக்கிறாங்க. அப்ப அது வேறல தான் நீங்க எடுக்கணும், சரிங்களா? இப்ப அது வேற நீங்க கல்லு நட்டுட்டு இதுக்கு அந்தாண்டா பொதுமக்கள் இது தாண்டி வீடு கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பவே அறிவிப்பு கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இதை தாண்டி வீடு கட்ட போறது கிடையாது. இப்ப 40-50 வருஷம் உழைப்பு நாங்க இந்த இடத்துல போட போறது கிடையாது. இதுக்கு பிறகு எங்களுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு பிறகு நாங்க எத்தனை வருஷம் உழைச்சு நாங்க எங்க போய் இடம் வாங்கி வீடு கட்ட முடியும்? அப்போ இது அரசாங்கம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவீடு அளக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும், ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்ப ஒரு நோட்டீஸ் கொடுத்து இதை தாண்டி வராதிங்க, இதை தாண்டி வீடு கட்டாதீங்க அப்படின்றது அறிவிப்பு கொடுத்துருந்தா நாங்க கட்ட போறது கிடையாது. இப்போ எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துல சேர்த்துறோம் பிள்ளைங்களை தனியார் ஸ்கூல்ல சேர்த்துறோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். பிள்ளைங்க முதல் தலைமுறை பட்டதாரிங்க படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட வாழ்வாதாரம் எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க கட்டின ஃபீஸ் தருவாங்களா பள்ளிக்கூடத்துல இருந்து? இப்ப நீங்க எங்கேயே எடுத்துட்டு போய் எங்களுக்கு இங்கதான் வாழ்வாதாரம் இருக்கு.
அப்ப எங்களை இங்க இருந்து எடுத்து போய் ஊருக்கு ஒதுக்க போறோமா, எங்கேயே கொடுக்கும் போது எங்களுக்கு வாழ்வாதாரம் அங்க இருக்கா, என்ன உத்தரவாதம் இருக்கு, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு, என்ன பாதுகாப்பு இருக்கு? இப்ப இது எல்லாமே அரசாங்கம் எதையுமே மக்களுடைய துயரங்களை துன்பங்களை எதுவுமே கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. என்ன ஒரு ரீசன் சொல்றாங்கன்னா, கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்றது ஏழை மக்களுக்கு மட்டும்தானா? அப்ப பணக்காரர்களுக்கோ கார்பரேட் முதலாளிகளுக்கோ கிடையாதா? வாங்குற கடன் முதலாளி கட்டாம போறான், வாரா கடன் சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டு போறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா அடையாறு ஆற்றங்கரையை சுத்தம் செய்வதற்காக தான் சொல்றாங்க. இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க காசா என்ற ஒரு பிளாட் கட்டியிருக்காங்க. காசாகிற பிளாட் அப்படின்றது கட்டுறாங்க. காசா கிராண்டு அந்த கிராண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க பார்க் கட்டுறதுக்கு இங்க அப்போ முதலாளிகளுக்கு பணக்காரங்களுக்கு நீ இங்க பார்க்க கட்டி விடுறதுக்கு நான் குறி குஞ்சாட்டம் சேர்த்து 40-50 வருஷம் உழைப்பு போட்டத என்னை நீ காலி பண்ணுவியா? அப்ப நீ யாருக்காக? அப்ப நானும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலையா? நான் ஓட்டு போடலையா அரசாங்கத்துக்கு? அப்போ என்னை பத்தி யோசிக்கிறது கிடையாது. அப்போ மக்களை பணக்காரங்களை பத்தி தான். பணக்காரங்களுக்கு சொகுசா இடத்த ஏற்படுத்தி கொடுக்கணும், பார்க்கு கட்டணும், அவங்களுக்கு சொகுசான இடங்களை நீ ஒதுக்கி கொடுக்கணும். அதனால என்னை ஊருக்கு ஒதுக்குப்புறமா தள்ளுற. இது எந்த வகையில சரியா இருக்கும்? அதான் எது கேட்டாலும் மக்கள் ஒரு அச்சுறுத்தல் செய்யறாங்க. கோர்ட்டு உத்தரவு நீங்க காலி பண்ணி தான் ஆகணும்னு சொன்னா இந்த கோர்ட்டு உத்தரவு நான் மட்டும் மதிக்கணும், அப்ப பணக்காரன் மதிக்க மாட்டான். இது மாதிரி ஆத்தங்கரை ஓரம் எத்தனை பிளாட்டுங்க இருக்கு, மால் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க காலி பண்ண வேண்டியதானே? சாதாரண குடியிருப்பு மட்டும் தானே உங்களுக்கு தெரியுது காலி பண்றதுக்கு. அப்ப இத நாங்க கேட்கும் போது கோர்ட்டு எத்தனை நாளைக்கு தான் எங்களை ஏமாத்துவீங்க? இல்லாத ஏழைங்களை எத்தனை நாள் ஏமாத்துவீங்க? கோர்ட்டு உத்தரவு கூட மதிக்காத அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க, முதலாளிங்க இருக்கிறாங்க. நான் மட்டும் மதிக்கணும் அப்படின்றது என்ன உத்தரவாதம்? ஏன் நான் மதிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். ஏழை மக்கள் மட்டும் கோர்ட்டு உத்தரவு அப்படின்ற மதிக்கணும், ஆனா பணக்காரங்களும் மதிக்க மாட்டானுங்க. அவனுங்க இஷ்டத்துக்கு பணக்காரங்களுக்கு சேவை செய்த இந்த அரசாங்கமோ முதலாளிகளோ அரசியல்வாதிகளோ இருக்கிறாங்க. ஆனா ஏழைங்களுக்காக யாருமே கிடையாது. ஓட்டு வாங்க வரும்போது வராங்கல்ல, நான் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் இந்த ஏரியால உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதை நம்பிதான் நாங்களும் ஓட்டு போடுறோம். ஆனா இன்னைக்கு காலி பண்றாங்க. யாருமே நிக்கிறது கிடையாது. மக்களுக்கு ஆதரவா யாருமே நிக்கிறது கிடையாது. அப்ப யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? அரசியல்வாதியா இந்த நிலைமையா இருந்தா நாங்க யாருக்கிட்ட எங்களோட குறைகளை யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? இன்னும் எத்தனை வருஷம் உழைச்சு எந்த இடத்துல போய் நாங்க இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும்? நீங்க இந்த செய்தி வெளியே எடுத்துட்டு போயிட்டு எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும், நியாயமான கோரிக்கைகளை நீங்க பெற்று தரணும் அப்படின்றதுதான் இந்த செய்தியை. நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு என்று தமிழ்நாடு அரசு கூறி அகற்றி வரக்கூடிய இந்த வீடுகளை இடித்து தள்ளி வரக்கூடிய நிலையில் இங்கு வசித்து வந்த பொதுமக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து நம்ம கேட்டறிந்தோம். இதே போல தமிழ்நாடு அரசின் தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த அனகாபுத்தர் அடையாறு ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் என இடிக்கக்கூடிய இந்த வீடுகளுக்கு வீடுகளை இடிக்கக்கூடாது என எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அரசியல் தலைவர்களும் பல்வேறு காரணங்களை தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் பல்வேறு எதிர்ப்புகளையும் தாண்டி முழுவதுமாக இந்த பகுதிகளில் வீடுகளை இடிக்கக்கூடிய அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது.